இந்த விஷயத்துல நீ யூனுஸை ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்திலையும் அல்ல. இந்த விஷயம் அவசரப்பட்டாங்க இல்லையா, அந்த அவசரப்படுற விஷயத்துல நீ யூனுஸ் நபியை ஃபாலோ பண்ணக்கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அதுக்காக நீங்க யூனுஸ் நபியை பத்தி மட்டுமே நினைச்சிடக்கூடாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் ஃபஜ்தபாஹு ரப்புஹு, அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து, அவனே தேர்ந்தெடுத்து நமக்கு என்ன பெருமை, அவன் தேர்ந்தெடுத்து கொண்ட பிறகு அவரை குறை சொல்ல முடியுமா? ஃபஜ்தபாஹு ரப்புஹு, அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஜஅலஹு மினஸ் சாலிஹீன், நல்லவர்களில் ஒருவராக அவரையும் ஆக்கிவிட்டான் சொல்லி அல்லாஹ் முடிச்சிருந்தா அவர் நல்லவர் சிறந்தவர், சந்தேகமே கிடையாது. இப்ப என்ன பாயிண்ட் கேட்டா, யூனுஸ் நபி போலத்தான் ஆக வேணான்னு அல்லாஹ் சொல்றான். அதை காரணம் காட்டிக்கிட்டு யூனுஸ் நபியோட எங்க நபி சிறந்தவர்னு சொல்லிடாதீங்க. சிறந்தவர்னு சொல்றதா இருந்தா அவரோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் அதிக கண்டனத்துக்கு ஆளா இருக்கிறார். அதனால என்ன சொல்லணும், எங்க நபி யூனுஸ் நபியோட சிறந்தவங்க. ஏன்னு கேட்டா இவ்வளவு பெரிய கடும் கண்டனம்லாம் உங்களுக்கு வரல என்று சொல்ல ஒரு நியாயம் இருக்கிறது. அதையும் சொல்லாதீர்கள். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மாதிரி கூட என்னை என் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்றாங்கன்னா என்ன நோக்கமும் உங்களுக்கு இருக்கும். இதை சொன்னதுனால, இந்த ஆன்மீக பாதையை சொல்றதுனால, இறை தூதர்னு தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டதுனால, இந்த மாதிரி அவங்க செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன லாபம், அதுல என்ன அவங்களுக்கு கிடைச்சு போச்சு? ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப என்ன விளங்குது, இது அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிற காரணத்தினால அவங்ககிட்ட இருந்து வர்ற மெசேஜ் ஒரு கிட்ட இருக்க, தனக்கு ஒரு சுயநல நோக்கமோ தனக்கு ஒரு எதிர்பார்ப்போ எதுவுமே அவங்களுக்கு இருக்கல. இன்னும் உறுதியாக நமக்கு ஆஹா கண்டிப்பா இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், இந்த மாதிரி கூட ஒரு புகழை விரும்பாம இருப்பாங்களா, இப்படி கூட சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்களா? அப்ப கொஞ்சம் கூட எதையுமே எதிர்பார்க்கல நம்மள்கிட்ட அப்படின்னா எவ்வளவு சுத்தமான வழியை காட்டியிருப்பாங்க, நம்மளை கெடுத்திருப்பாங்களா? நம்மளை ஏதாவது லாபம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த காலத்து மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு போய் அதன் மூலம் ஏதாவது திரட்டிருப்பாங்களா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு தலைவரை பெற்றதுக்கு நம்ம ரொம்ப 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 நன்றி செலுத்தணும் அல்லாஹ்வுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய தலைவராக வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய தூதராக நமக்கு ஆக்கியிருக்கிறானே, அதுக்கு ரொம்ப நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒரு நம்ம நம்பிக்கை அதிகமாகுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அதே மாதிரி இன்னொன்னு பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது போர்ல அவங்களுக்கு காயம் ஏற்பட்டது முன்னாடி ஒருக்கா நம்ம சொல்லி இருக்கிறோம். உஹது போர்ல காயம் ஏற்பட்ட உடனே என்ன ஆச்சு, மக்கள்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. காயம் ஏற்படுது, வீரர்கள் சுத்தி வளைச்சுக்கிறாங்க, ரவுண்ட் பண்ணிடுறாங்க, மக்கள் எல்லாம் தப்பிச்சு சேதி ஓடி போயிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் திருமலையில இருந்து ஒரு வசனம், என்ன வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇன் மாத்த அவ் குத்தில இன்கலபத்தும் அலா அக்காபிக்கும் என்று அந்த வசனம் அருளப்படுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, முகமது இருக்கிறாரே அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற இல்லை. அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவங்களுக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃபஇன் மாத்த அவ் குத்தில, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்தும் அலா அக்காபிக்கும், வந்த வழியே நீங்கள் திரும்பி போய் விடுவீர்களா அப்படின்னு இறைவனிடமிருந்து செய்தி வந்ததாக அந்த வேதனைக்கு இடையிலையும் மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க விளங்குதா உங்களுக்கு? அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட களத்துக்கு வந்தாங்க. எதுக்காக களத்துக்கு இருக்கணும்? அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை எதிர்பார்த்து களத்துக்கு வந்திருக்கணும். எதுக்காக உயிரை அர்ப்பணிக்க அவங்க தயாரா இருக்கணும்? மறுமையில பரிசு பெறுவதற்காகத்தான் தயாரா இருக்கணும். அதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கணும். அப்படி வந்தவர்களா இருந்தால் அப்ப நியாயத்தின் பக்கம் நம்ம போராட வந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே மௌத்தா போனாலும் மரணித்தாலும் நாம இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. ஏன்? நம்ம இந்த நபிகள் நாயகத்துக்காக சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்திருக்க வேண்டும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயம்பட்டு விட்டார்கள் என்ற உடனே, அவர்கள் மரணித்தார்கள் என்ற ஒரு வதந்தி களத்திலே பரவிய உடனே, நபிகள் நாயகம் மரணித்த பிறகு நமக்கு என்னத்துக்கு போர், நமக்கு என்னத்துக்கு யுத்தம், நமக்கு என்னத்துக்கு தியாகம் என்று ஓட ஆரம்பிக்கிறீங்களே. முகமது இறந்து அல்ல கேட்கிறான், அப்பையும் மாத்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விடுவார்களானால், அவர் குத்தில கொல்லப்படுவார்களானால், இன்கலபத்தும் அலா அக்காபிக்கும், உங்களுடைய வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா
இவர் இருந்தா தான் நீங்க இஸ்லாத்துல இருப்பீங்க. ஒரு போயிட்டா நீங்க வாட்டுக்கு பழையபடி போயிருவீங்களா? எப்படி நீங்க பின்வாங்கி போகலாம் களத்திலிருந்து என்று களத்திலிருந்து ஓடியவர்களை கண்டிக்கிற விதமாக, அறிவுரை சொல்ற விதமாக இந்த வசனம் அருளப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்றாங்க. இதை இப்படி பார்க்க கூடாது. நீங்க இதை எப்படி பார்க்கணும்னு கேட்டா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லைன்னு வச்சுக்கிறோம். அவங்களாகத்தான் இட்டு கட்டி இந்த மாதிரி நான் ஒரு இறை தூதர் என்று சொன்னாங்கன்னு வச்சுக்கிருவோம். அப்படி இருந்தா இப்படி இட்டு கட்டி சொல்லுவாங்களா? எப்படி எனக்கா நீங்க இருக்கக்கூடாது சொல்லுவாங்களா? அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படிலாம் கேட்டிருக்கானே. எப்படி கேட்டிருக்கானே? இவங்க இறை தூதரா இல்லாம இவங்களா உருவாக்குனா எப்படி இருக்கும்? இறைவன்ட்ட வந்தா எப்படி இருக்கும்? இவர்களா கற்பனை செய்து உண்டாக்குனா எப்படி இருக்கும்? அறிவு கொண்டு சிந்திச்சு பாருங்களேன். இவங்களா உண்டாக்கி இருந்தால் இந்த குர்ஆனை, இந்த மார்க்கத்தை இவங்களா உண்டாக்கி இருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்க? என்னப்பா நீங்க என்னைய தலைவனை விட்டு ஓடி போயிட்டீங்களா? நீங்க என்னை விட்டுட்டு போனா நீங்க உருப்படுவீங்களா? அப்ப என்னை அம்பன் விட்டு நீங்க போகலாமா? இந்த மாதிரி எல்லாவா கேட்டிருக்க வேண்டும். எப்படி கேட்கப்படுது? நான் இறந்து போனாலும் நீ எனக்காக நிக்க கூடாது. எதுக்கு நிக்கணும்? எந்த நோக்கத்துக்கு, லட்சியத்துக்கு வந்திருந்தாயோ அந்த லட்சியத்திற்கு நின்றுக்கணும். வாசகத்தை பாத்தீங்களா? ஒமா முஹம்மது இல்லா ரசூல், முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. என்ன அர்த்தம்? தூதர், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர், அல்லாஹ் இல்ல. தூதர் அவர் மெசேஜ் அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்றதுனால அவர்களுக்கு சிறப்பு. அவங்களா இத்துக்கட்டி சொன்ன சிறப்பு இல்ல. அப்ப நான் அவனுடைய தூதராக இருக்கிறேன். அவையும் மாத்த நான் இறந்து விட்டால், இந்த முகமது இறந்து விட்டால், தன்னைத்தானே சொல்றாங்க, நான் இந்த முகமது இறந்து விட்டால், அவ குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்துமல் ஆக்காவிக்கும், வந்த வழியை நீங்கள் திரும்பி போய் விடுவீர்களா? சொந்தமா இட்டு கட்டி இப்படி சொல்லுவார் யாராச்சும்? தன்னையே தாழ்த்தி கொண்டு எனக்கா நீங்க இருக்கக்கூடாது சொல்லுவாங்களா? எந்த தலைவர் சொல்லுவாரு? எனக்காக நீங்க இருக்கணும் பார், எனக்காகத்தான் இருக்கணுமே தவிர வேற யாருக்கா இங்க இருக்கக்கூடாது என்றுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஆள் தான் சொல்றாங்க, எனக்காக இங்க இருக்காதே, என்னுடைய கொள்கைக்காக இரு, என்னுடைய கோட்பாட்டுக்காக இரு, நான் சொன்ன லட்சியத்தில் இரு, நான் எதை போதித்தனோ அதற்காக நில்லு, எனக்காக நிக்காத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஒரு வசனத்தை, தன்னுடைய மதிப்பையும் தன்னுடைய அந்தஸ்தையும் தன்னுடைய தகுதியையும் குறைக்கும் என்று காட்டுற ஒரு வசனத்தை, 3வது அத்தியாயம் 144வது வசனம் இது. இதை போய் மக்கள்கிட்ட சொல்லுவாங்களா? சொல்லிருக்காங்க? யாராவது சொல்லுவாங்க எனக்கா நீங்க கூடாது, என்னை ஒருத்தன் அடிச்சு விட்டான், அடிச்சு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? தலைவரை விடுங்க, ஆன்மீக தலைவரை விடுங்க, அரசியல் தலைவரை விடுங்க, சாதாரண ஒரு 4 நண்பரோடு நீங்க போறீங்க, நண்பர், சமமான நண்பர், 4 நண்பரோட போகும்போது ஒருத்தனை பிடிச்சி பண்ணி எடுத்துட்டாங்க, 3 பேர் ஓடி போயிட்டீங்க. இந்த நண்பர் என்ன சொல்லுவார்? அடப்பா அது விட்டுட்டு போயிட்டா. ஒரு நண்பன் எதிர்பார்ப்பானே, அதை எதிர்பார்த்தாங்களா இவங்க? ஒரு நண்பனிடத்தில் இன்னொரு நண்பன் என்ன எதிர்பார்ப்பான்? எனக்கு ஏன்டா என்ன அம்போண்டு விட்டு என்னன்னு கேட்பான். நீங்க கேட்கவே இல்லை, என்ன ஏன் பண்ணி பார்த்த நீ? நான் வெட்டப்படுறேன், கொல்லப்படுறேன், காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன அதனால நீ பாட்டு காரியத்தை பண்ணிட்டே இரு. தெரியுதா? இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பா இறை தூதர் தான். இதுல எந்த ஒரு கடுகு அளவுக்கு கூட சந்தேகம் இல்லாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பளுக்கு இல்லாத இந்த ஆன்மீக நெறியை நம்ம பார்க்கிறோம். இதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்ற நம்பிக்கை நமக்கு மேலும் அதிகமாகிறது. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் நீங்க சொல்றதை என்ன கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது முஹப்பத் வைக்கிறோங்கிற பேர்ல இந்த இடத்துல ஒரு செய்தி நம்ம சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. என்ன சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது? நம்ம சமுதாயத்தில் உள்ள சில ஆட்க மூணுக்குன்னு ஓதுறாங்க, நபிகள் அந்த இடத்துக்கு ஆஜராவாங்களாம், வருவாங்களாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இறந்து போறது அழகா சொல்றான். நீங்கள் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால்னா 2ல 1 நடக்கும் அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றாங்களாம். எந்த மாமனிதருக்கு எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. எதை ஒழிப்பதற்கு அவர்கள் வந்தார்களோ அதை அவங்க பேர்ல செய்யறதா? இதை ஒழிக்கத்தானங்க வந்தாங்க. இது மாதிரியான மனப்போக்க மாத்திரத்துக்கு தானே வந்தாங்க. இந்த மாதிரி தூதர்கள் மேலையும் பெரியார்கள் மேலையும் கொண்ட பக்தி அவங்களை கடவுள் நிலைக்கு ஒசத்துறதை கண்டிக்கத்தானே வந்தாங்க. அதை மாற்றி அமைக்கத்தானே வந்தாங்க.
அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவங்களுடைய வழியில நடக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற நம்முடைய மரியாதை என்ன? சொன்ன சொல்லு அவளையும் கேட்டு நடக்கணும், அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து நம்ம கொடுக்கிற மரியாதை என்னன்னு கேட்டா, என்ன சொன்னாங்களோ கேட்டு நடக்கணும். அதுக்கு மிஞ்சின மரியாதை இல்லை. கும்பிடுறதோ கீழே அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவர்களுக்கு மரியாதை இல்லை. என்னவெல்லாம் சொன்னார்களோ, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் சொன்னது வந்து பொய் இருக்காது, இதுல எந்த சுயநலம் இருக்காது, கண்டிப்பா இது வந்து உண்மையாத்தான் இருக்கும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற மூட நம்பிக்கைகளில் இருந்து விலக வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கான ஒரு சான்றா இன்னும் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவுதாங்கிறீங்களா? அவங்களுடைய வாழ்க்கையை ஏற்ற புரட்டிக்கிட்டு வந்தோம்னு சொன்னா இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இந்த ஆன்மீக நெறியை சொல்லி எந்த விதமான சுயநலனையும் பெறவில்லை என்பதற்கு மேலும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்து வருகிறோம். அவர்களுடைய ஏழ்மையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய நீதி, அவர்களுடைய வீரம், அவர்களுடைய நற்பண்புகள் என பல வகைகளிலும் அவர்களை ஆய்வு செய்து அவர்கள் நிச்சயமாக இறை தூதராகத்தான் இருப்பார்கள் என்று பார்த்துவிட்டு இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆன்மீக நெறியை, இஸ்லாம் என்ற ஆன்மீக நெறியை அவர்களே கற்பனை செய்து சொந்தமாக உண்டாக்கி இருப்பார்களா என்ற சந்தேகத்தோடு அவர்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அவர்கள் வரலாறே அந்த சந்தேகத்தை நீக்கும் விதத்தில் அமைந்திருப்பதை நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம். அதுல ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பொதுவா நீங்க எடுத்துக்கொள்ளணும், ஆன்மீக தலைவருங்கிற அந்த பொறுப்பை வகிக்கும் பொழுது அவங்க வந்து இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று மக்களால் கருதப்படுவாங்க. இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்று கருதப்படும் பொழுது அவங்க வந்து அதிகமா இறைவனை வந்து வழிபட மாட்டாங்க. நம்ம தான் இறைவனுடைய நெருக்கத்தை அடைஞ்சிட்டோம்ல, நம்ம வழிபட வேண்டியதில்லை. மக்களுக்கு தான் அறிவுரை சொல்லுவாங்க. அதான் நம்ம நாட்டிலேயே இல்ல ஒரு சாதாரணமான ஒரு பழமொழியே இருக்கிறது. என்ன பழமொழி? ஊருக்கு தான் உபதேசம். உபதேசம் என்பது எப்போதுமே ஊருக்கு உரியதா இருக்கணும். உபதேசிகள் வந்து அதை பெரும்பாலும் கடைபிடிக்கிறது இல்லை என்பதற்கு தான் அந்த பழமொழியே வந்திருக்கிறது. உபதேசம் என்பது எப்பவுமே ஊருக்கு தான் இருக்குமே தவிர தனக்கு இல்லை. உபதேசம் செய்பவர்கள் வந்து தங்களை வித்தியாசமானவர்களாக எப்போதுமே நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி நினைக்கிறதுனால அவங்க எல்லாத்திலையும் கொஞ்சம் குறை வைக்குவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரு, மிகச் சிறந்த நல்லடியாரு, அவங்க தான் இந்த ஆன்மீக நெறியை வந்து உலகத்துக்கு சொல்றாங்க. மறுமையில் அவர்களுக்கு எத்தனையோ பதவிகள் எல்லாம் இறைவன் வைத்திருக்கிறான். இந்த மாதிரியான எந்த அளவுக்கு வைக்கிறான்னு கேட்டா, அவங்களுக்கு அல்லாஹ் வந்து குர்ஆனிலே சொல்லி போறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸம்பிக வ மா தஅக்கர், உங்களுடைய முன்பாவங்களையும் பின்பாவங்களையும் சேர்த்து நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறான். பாவமே நீங்க செஞ்சிருந்தாலும் ஏற்கனவே செஞ்சதை மன்னிச்சிடுறேன், அட்வான்ஸ் மன்னிப்பு நாளைக்கு ஏதாவது செஞ்சுட்டா கூட நான் மன்னிச்சிருவேன் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வந்து நல்ல உயர்ந்த நிலையில் வைத்து பேசுகிறான். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான்ல. அப்ப என்ன பண்ணிருக்கானு? மற்ற மனிதர்களை விட குறைந்த அளவுல அவங்க வணக்க வழிபாடுகள் செஞ்சிருக்கணும். ஒரு கடமையை மட்டும் செஞ்சுட்டு, இது எனக்கு இது போது, நீங்க நிறைய செய்யுங்க, நிறைய பாவம் செஞ்ச ஆளுக்க, நான் வந்து அதிகம் பாவம் செஞ்ச ஆள் கிடையாது, அப்படியே செஞ்சாலும் என் பாவத்துக்கு வந்து அல்லாட்ட கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும்? இவர்கள் வந்து ரொம்ப எல்லாத்தையும் குறைச்சிருக்கணும். எல்லாத்திலையுமே குறைவான முறையில் அவங்க வந்து செஞ்சிருக்கணும். ஆனால் நீங்க அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆன்மீக நெறியில வந்து ஈடுபட்டிருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மற்ற எல்லாரையும் விட தன் மீது அதிகமான கடமைகளை சுமத்திக் கொள்கிறார்கள். எப்படி அதிகமான கடமை? இதை நம்ம பார்க்கணும். எந்த ஆன்மீக தலைவர் வந்து மற்றவர்களை விட தமக்கு குறைவான